ஆர்பி உதயகுமார் வெர்சஸ் செங்கோட்டையன் சம்பந்தமான சில சமீபத்திய பரபரப்பு செய்திகள். நேரடி ஆதரவு, இபிஎஸ் மீது விமர்சனம். ஆர்பி உதயகுமார் பொதுவாக எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஆதரித்து செங்கோட்டையன் மற்றும் டிடிவி தினகரனை கடுமையாக விமர்சித்துள்ளார். உதயகுமார் கூறுவது, கட்சியில் உள்ள பிரிவுகள், வயிற்றெரிச்சல், ஆசைகள் என்ற பேச்சுக்கள் மூலம் செங்கோட்டையனது அதிமுக கட்சியின் ஒருமைப்பாட்டை கெடுக்கிறது. இதற்கு எதிர்வினையாக செங்கோட்டையன், ஆர்பி உதயகுமார் மீது செங்கோட்டையன் விமர்சனம், அம்மாவே செத்து கிடக்கிறாங்க, அதை பார்க்க சொல்லுங்க. செங்கோட்டையன் பேட்டி இப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. செங்கோட்டையன் மறைவு குறித்து கூறிய வார்த்தைகளால் சர்ச்சையில் ஏற்பட்டார். ஆரம்ப கட்டத்தில் அவர் அவங்க அம்மாவே அங்கு செத்து கிடக்கிறாங்க, அதை போய் பார்க்க சொல்லுங்க என்று கூறியிருந்தார். பிறகு அந்த கருத்துக்கு எதிரொலிகள் வந்த பிறகு செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து மன்னிப்பு கேட்டு உருக்கமான முறையில், ஒரு சில பேர்களுக்கு வயிற்றெரிச்சல் ஏற்பட்டிருக்கலாம், தங்களுடைய இயலாமையினால அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பொறாமை தீயினாலே இன்றைக்கு அவர்கள் தங்களை தாங்களே இன்றைக்கு தடமாற்றி கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒற்றுமை என்கிற பெயரை வைத்துக்கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விண்ணளவு உயர்ந்து கொண்டிருக்கிற அந்த செல்வாக்கிலே ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி விடலாம் என்று கனவு காண்கிற அந்த வயிற்றெரிச்சல் மனிதர்களுக்கெல்லாம் தோல்வியைத்தான் புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவி நம்முடைய ஆன்மா புரட்சி தலைவருடைய ஆன்மா இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் தோல்வியைத்தான் பெறுவார்கள். மன்னிக்க வேண்டும். அவர் துக்கத்திலே அவருடைய தாய் இழந்து கண்ணீரிலே மல்கி கொண்டிருக்கிற போது அவர் குடும்பத்திற்கு நான் செல்ல இயலவில்லை. இந்த சூழ்நிலையில் அவருடைய தாயுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவருடைய தாய் இழந்து இன்றைக்கு துக்கத்திலே துயரத்திலும் இருக்கின்ற இந்த நேரத்தில் அந்த தாயுடைய அருமை பெற்ற மகன்களுக்குத்தான் தெரியும். ஆகவே அந்த துக்கத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அவர் ஆத்மா சாந்தியடைய எங்கள் அனைவர் சார்பாக கண்ணீர் அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன். நன்றி. இல்லை, அதெல்லாம் நீ கேட்குற ரொம்ப